பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 19ஆம் அதிகாரம் முதல் 21ஆம் அதிகாரம் வரையிலான பகுதியை பார்க்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்திலே நாம் நேற்றைய தினம் பார்த்தது போல அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் எபேசுவுக்கு வருகிறான். அங்கேயும் சிலரை பார்த்து, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை குறித்து கேள்விப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் நீங்கள் என்ன ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று கேட்கும் பொழுது யோவான் கொடுத்ததான ஞானஸ்நானத்தை நாங்கள் பெற்றோம் என்றார்கள். அதை கேட்ட பவுல், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படியாக அவர்களை தேவனுக்கு நேராக பவுல் அந்த இடத்திலே வழி நடத்தினதை நாம் காண முடியும். அங்கேயும் சிலர் கடினப்பட்டு அவர்களை நிந்தித்தார்கள். அப்பொழுது பவுல் சீஷர்களை அவர்களை விட்டு விலக்கி திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே தினமும் அவர்களோடு சம்பாஷித்து கொண்டிருந்தான். 2 வருஷம் இப்படி நடந்தது. அதனாலே ஆசியாவிலே குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லோரும் இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பவுல் மிகவும் வல்லமையாக ஊழியம் செய்கிறார். அவரிடத்திலிருந்து அநேக அற்புதங்களை தேவன் நடத்துகிறதை நாம் காண முடிகிறது. அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர்கள் மேல் போடும் பொழுது அவர்களுடைய வியாதிகள் நீங்கின, பொல்லாத ஆவிகள் ஓடின என்று சொல்லி பார்க்கிறோம். இதை பார்த்துதான மந்திரவாதிகளில் சிலரும் கூட இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முற்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஆணையிட்டு அசுத்த ஆவிகளை துரத்த பார்க்கிறார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்பவனுடைய குமாரர் 7 பேர் இருந்தார்கள். அவர்களும் கூட பொல்லாத ஆவியை துரத்துவதற்கு இந்த காரியத்தை செய்த பொழுது பொல்லாத ஆவி அவர்களை பார்த்து, நான் இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை நிர்வாணிகளாக காயப்படுத்தி ஓட செய்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காரியமானது எபேசுவிலே கூடியிருந்த யூதர் கிரேக்கர் எல்லோருக்கும் தெரிய வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் பயப்பட்டார்கள். இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. மாய வித்தைக்காரர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். தங்களுடைய மாய வித்தைக்கான புஸ்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து சுட்டரித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பவுலின் மூலமாக தேவன் பலத்த கிரியைகளை செய்து அவருடைய வசனம் நிறுத்தியவடைவதற்கு நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிறகு பவுல் மக்கதோனியா, அகாயா நாடுகளை சுற்றி எருசலேமுக்கு போகும்படியாக ஆவியினாலே ஏவப்படுகிறான். அந்த நேரத்திலே இன்னொரு கலகமும் ஏற்படுகிறது. என்னவென்று பார்த்தோம் என்றால், தெமேத்ரியு என்பவன் தியானாளின் கோவிலை போல வெளியினாலே சிறிய கோவில்களை செய்து விற்று வந்தான். அவனோடு இருந்தவர்களும் அந்த தொழிலை செய்து வந்தார்கள். அவனுக்கு நல்ல பிழைப்பு அதனாலே நடந்து கொண்டிருந்தது. ஆனால் பவுல் கைகளினாலே செய்யப்பட்ட தேவர்களை தேவர்கள் அல்ல என்று சொல்லி பிரசங்கித்ததினாலே எபேசுவிலே மாத்திரமல்ல ஆசியாவிலேயும் அநேக ஜனங்கள் அவனுடைய வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட காரணத்தினாலே இவர்களுடைய பிழைப்பு அவர்களுக்கு கெட்டு போகிறதாக அவர்கள் கண்டார்கள். இதனாலே அவர்கள் திட்டமிட்டு தியானாலே பெரியவள் என்று ஒரு சத்தம் போடுகிறார்கள். பட்டணத்திலே கலகம் உண்டாகிறது. பவுலுக்கு உதவி செய்தவர்களை பிடித்து அவர்கள் இழுத்து கொண்டு செல்கிறார்கள். பவுலும் கூட அந்த கூட்டத்திற்குள்ளே போக நினைக்கிறான். ஆனாலும் சீஷர்கள் அவனை விடவில்லை. அந்த நேரத்திலே கூட்டத்தை அடக்குவதற்கு அலெக்சாந்தர் என்பவனை முன்னிறுத்துகிறார்கள். அவன் யூதன் என்று அறிந்து இந்த ஜனங்கள் இன்னும் அதிகமாக தியானாலே பெரியவள் என்று சத்தம் போடுகிறார்கள். அவன் எல்லோரையும் அமைதியாக இருக்க சொல்லி, இந்த காரியம் உங்கள் தேவர்களின் அடுத்த காரியமாக இருக்கிறது. இதற்காக இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்திருக்கிறீர்கள். இவர்கள் ஒன்றும் கொள்ளைக்காரர்கள் அல்ல, இல்லை உங்கள் தெய்வங்களை தூஷிக்கவும் இல்லை. அவர்கள் தேவனுடைய நாமத்தை குறித்து சொல்லுகிறார்கள். வேறு ஏதாவது காரியம் இருந்தால் நியாயம் விசாரிக்கலாம் என்பதாக கூட்டத்தை கலைத்து விடுகிறான். 20ஆம் அதிகாரத்திற்கு நாம் வந்தோம் என்று சொன்னால், பவுல் இந்த கூட்டம் கலைந்து போன பொழுது அவன் மக்கதோனியாவுக்கு போய் பிறகு கிரேக்க தேசங்களுக்குள்ளாக செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் அந்த இடத்திலே இருந்து பிலிப்பு பட்டணத்தை விட்டு துரோவா பட்டணம் வரைக்கும் வந்து அங்கே 7 நாள் தங்கி இருக்கிறான். வாரத்தின் 1ஆம் நாளிலே அப்பம் பிற்கும்படியாக சீஷர்கள் எல்லாரும் கூடி வந்திருந்த பொழுது அவர்கள் ஒரு மேல் வீட்டிலே கூடியிருக்கிறார்கள். அங்கே பவுல் இரவு நேரம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த இடத்திலே ஐத்திகு என்னும் வாலிபன் அந்த வீட்டின் ஜன்னல் வழியாக உட்கார்ந்திருக்கிறான். இரவு நேரம் ஆனதனால் அவனுக்கு நித்திரை வந்த பொழுது அவன் 3ஆம் மாடியிலிருந்து கீழே விழுந்தான் என்பதாக பார்க்கிறோம்.
உடனே பவுல் கீழே இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து அவனை உயிரோடு எழும்பி வர பண்ணுகிறான். இந்த காரியம் அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்தது. அதைத் தொடர்ந்து பவுல் அங்கிருந்து மிலேத்து என்னும் இடத்திற்கு செல்கிறான். பின்பு அந்த இடத்திலே எபேசுவுக்கு ஆட்களை அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பவுல் அந்த மூப்பருக்கு அநேக ஆலோசனைகளை கொடுக்கிறார். முக்கியமாக 28ஆம் வசனத்திலே உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தையை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்க்கள் உங்களுக்குள்ளாக வரும், அவைகளுக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து, சபையை குறித்து, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, தான் 3 வருடம் பிரயாசப்பட்டு இரவும் பகலும் கண்ணீரோடே அவர்களுக்காக புத்தி சொல்லி வந்ததை நினைத்து நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு மறுபடியுமாக ஆலோசனை சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். பவுல் தன்னை குறித்தும் கூட தான் எப்படியாக அந்த காரியத்தை செய்தேன், நான் ஒரு வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் இச்சிக்கவில்லை என்று சொல்லி அந்த மேன்மையான வேலையை செய்ததான காரியத்தை ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக தான் செய்ததாக அவர்களிடத்திலே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை சொல்லி முடித்த பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லோரும் கூட ஜெபம் பண்ணுகிறான். அவர்கள் எல்லோரும் அழுது அவனுடைய முகத்தை இனி காண மாட்டோம் என்று சொல்லி அதிகமாக துக்கப்பட்டு பவுலை கட்டி கொண்டு முத்தம் செய்து அவனை கப்பல் வரைக்கும் என்று ஏற்றி அனுப்பிவித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரம். பவுல் இப்பொழுது புறப்பட்டு எருசலேமுக்கு செல்கிறதான பயணத்தை துவங்குகிறார். அவர் கப்பல் பயணமாக செல்லும் பொழுது அநேக இடங்களிலே நிறுத்தி செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சீப்புரு தீவிலே நிறுத்துகிறார்கள். சீரிய நாட்டிற்கு போய் தீரு பட்டணத்திலே நிறுத்துகிறார்கள். அங்கே சில சரக்குகளை இறக்க வேண்டிய வேலை இருக்கிறது. பிறகு அங்கு 7 நாட்கள் தங்கி அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர்னாலே நீ எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று பவுல் எச்சரிக்கப்படுகிறான். அந்த 7 நாட்கள் நிறைவேறின பின்பு அவர்கள் எல்லோரும் மறுபடியுமாக கப்பலில் ஏறி பிரயாணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே அவர்கள் தீரு பட்டணத்தை விட்டு பித்தலமாய் என்னும் பட்டணத்திலே வந்து அந்த இடத்திலே இருக்கிறதான சகோதரர்களை விசாரிக்கிறார்கள். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களில் சிலர் செசரியா பட்டணத்திலே வந்து அங்கு பிலிப் என்பவனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனோடு தங்குகிறார்கள். அந்த இடத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் அநேகர் இருந்தார்கள். ஆனாலும் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன்னை தானே கட்டி கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாக கட்டி புறஜாதியார் கையிலே ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்பதாக எச்சரிக்கிறான். இதை கேட்ட பொழுது அவர்கள் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று பவுலினிடத்திலே வேண்டிக் கொள்கிறார்கள். அதை கேட்டதான பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள். எருசலேமிலே நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி அவன் சம்மதியாதபடினாலே கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் எல்லோரும் அமர்கிறார்கள். அவன் மறுபடியுமாக பிரயாணப்பட்டு எருசலேமுக்கு போகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எருசலேமுக்கு வந்த பொழுது அங்கிருந்த சகோதரர்கள் அவர்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். பவுல் அனைவரையும் அழைத்து கொண்டு யாக்கோபின் இடத்திலே போகிறான். மூப்பரர்கள் எல்லோரும் அந்த இடத்திலே கூடி வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பவுல் அவர்களிடத்திலே புறஜாதிகள் மத்தியில் எப்படியாக தேவன் பலத்த கிரியைகளை செய்தார், அவர்களும் ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற காரியத்தை கூறுகிறான். ஆனாலும் அவர்கள் பவுலுக்கு யூதர்களை குறித்து விருத்த சேதனம் செய்யாமல் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்ட காரியத்திலே யூதர்கள் உனக்கு விரோதமாக எழும்பக்கூடும் என்பதாக பவுலை எச்சரிக்கிறார்கள். அதே நேரத்திலே பவுல் அவன் ஆலயத்திற்குள்ளாக சென்று சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்திலே பிரவேசித்து பலி செலுத்தி தீரும் மட்டும் 7 நாட்கள் அவன் அந்த இடத்துல இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நேரத்திலே அந்த ஜனங்கள் வந்து இவனை கைது செய்ய வேண்டும், இவன் பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தினான், கிரேக்கரை ஆலயத்திற்குள்ளாக நுழைய விட்டான் என்பதாக அவனை கைது செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
கைது செய்யப்பட்ட பவுல் தேவாலயத்திற்கு வெளியே கொண்டு போகப்படுகிறான். கதவுகள் பூட்டப்படுகிறது. அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர்கள் காரியங்களை செய்யும் பொழுது எருசலேம் முழுவதும் கலகம் ஏற்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனை சங்கிலிகளாக கட்டும்படியாக சேனாதிபதி ஒப்பு கொடுக்கிறான். அவன் என்ன குற்றம் செய்தான் என்பதை விசாரிக்கும்படியாக அவர்கள் நினைக்கையிலே ஜனங்கள் எல்லோரும் ஒவ்வொரு காரியத்திற்காக கூச்சலிடுகிறார்கள். அப்பொழுது அவனை விசாரிக்கும்படியாக கோட்டைக்குள்ளாக கொண்டு செல்கிறார்கள். அவன் படிகளின் மேல் ஏறின பொழுது ஜனக்கூட்டம் அவனுக்கு பின்பாக சென்று இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் சத்தமிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனாலே கூட்டத்தின் நிமித்தமாக பவுலை தூக்கி கொண்டு சென்றார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பவுல் கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்திலே அவன் சேனாதிபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்று சொல்லி அவன் கேட்கிறான். சேனாதிபதி பவுலினிடத்திலே, உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமா என்று சொல்லி வினவுகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலை பாதகரை வனாந்தரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்று சொல்லி கேட்கிறான். பவுல் உடனே, நான் சிலிசியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன், ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று அவனிடத்திலே வேண்டிக் கொள்கிறான். உத்தரவான பொழுது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கயமர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவன் எபிரேய பாஷையிலே பேசத் தொடங்கினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பவுல் என்ன பேசினான் என்பதை குறித்து நாம் நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, பவுலை தேவன் எப்படி வல்லமையாக பயன்படுத்தினார், பவுல் ஆண்டவருக்காக எப்படி வைராக்கியமாக நின்றான், மாத்திரமல்ல தன்னாலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை குறித்ததான ஒரு கரிசனை உள்ள ஊழியக்காரனாக பவுல் காணப்பட்டான் என்பத காரியங்களை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாளைக்கும் நாம் மற்ற பகுதிகளை தியானிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.